நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி வந்து கொண்டிருக்கிறார், உங்கள் பள்ளிவாசல்களை எல்லாம் பதாகை வைத்து மறைக்க வேண்டாமா என்று பரபரப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பது எங்கோ ஊப்பியில் இருக்கக்கூடிய யோகியின் அரசு அல்ல, மாறாக ஊப்பிக்களால் நடத்தப்படுவதாக சொல்லப்படுகின்ற திருட்டு திராவிட மாடல் திமுகவின் ஆட்சியில்தான் பள்ளி வாசல்கள் பதாகை வைத்து மறைக்கப்படுகிறது. அது பற்றித்தான் இந்த காணொலியில் பேச இருக்கிறோம். நான் உங்கள் சுடலை, இது உங்கள் பெருநெருப்பு, பரவட்டும். ராமேஸ்வரத்தில் கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பாலம் பழுதடைந்த காரணத்தினால புதிதாக ஒரு ரயில்வே பாலம் ஒன்று கட்டப்பட்டு திறக்கப்படுவதற்கு காத்திருக்கிறது. அந்த பாலத்தை திறந்து வைப்பதற்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை மறுநாள் தமிழ்நாட்டிற்கு ராமேஸ்வரத்திற்கு வர இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு புறம் அந்த பாலத்தை திறந்து வைக்கின்ற போது அதற்கு பக்கத்தில் ராமேஸ்வரம் பாம்பனில் ஒரு மிகப்பெரிய நூற்றாண்டுகளை கடந்த ஒரு பள்ளிவாசல் மினரா இருக்கிறது. அந்த பள்ளிவாசல் மினராவில் அல்லாஹு அக்பர் என்ற ஒரு வாசகம் ஏற்கனவே பொறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாசகம் திறந்து வைக்க வர இருக்கின்ற நாட்டு பிரதமர் நரேந்திர மோடிக்கு கண்ணில் படக்கூடாது என்பதற்காக திராவிட மாடல் ஆட்சியில் இந்த திமுக அரசு, மாநில அரசு வேக வேகமாக செயல்பட்டு நேற்றைய தினம் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு பதாகையை வச்சு அந்த அல்லாஹு அக்பர் அப்படிங்கிற அந்த வாசகத்தை மட்டும் மறைக்கின்ற வேலையை செய்திருக்கிறது. தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹு அக்பர் அப்படிங்கிற வார்த்தை ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிற போது தங்களுக்குள் இயல்பாக நாமெல்லாம் வணக்கம் என்று சொல்வதை போல, சில பேர் ஹலோ என்று சொல்வதை போல, ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதரனும் தங்களுக்குள் முதல் சந்திப்பின் போது, பிரிவின் போது இயல்பாக பயன்படுத்திக் கொள்கின்ற வார்த்தை தான் அல்லாஹு அக்பர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாருக்கும் தெரியும், இறைவனே மிக பெரியவன், இதுதான் அர்த்தம். இந்த அல்லாஹு அக்பர் அப்படிங்கிற அந்த வாசகம் தான் கண்ணில் பட்டுவிடக்கூடாது, அந்த மினரா கண்ணில் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக வேக வேகமாக மூடி இருப்பது பாஜகவினுடைய ஒன்றிய அரசு அல்ல, மாறாக இங்கு இருக்கின்ற நாங்கள் தான் மதச்சார்பின்மையை பேசுகிறோம், நாங்கள் தான் சமூக நீதியை பேசுகிறோம், நாங்கள் தான் இஸ்லாமியர்களுக்கு காப்பிரைட் வாங்கி வைத்திருக்கிறோம், இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலர்களே நாங்கள் தான் என்று சொல்லக்கூடிய திமுக அரசு தான் வேக வேகமாக போய் அந்த பள்ளிவாசல் மினராவை மூடுகின்ற வேலையை திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது. சமூக வலைதளங்கள் முழுவதுமே அதற்கான கண்டனங்கள் எழுந்து கொண்டிருக்கிறது. முதல் கேள்வி, இறைவன் மிகப்பெரியவன் என்று சொல்லுவது நாட்டில் அவ்வளவு பெரிய குற்றமான ஒன்றா? அல்லது அதை ஒரு நாட்டின் பிரதமர், அது நரேந்திர மோடியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அரசு சார்பில் பதவி ஏற்கின்ற போது நான் மதச்சார்பின்மையை கடைபிடிக்கின்ற ஒருவனாக, எல்லோருக்கும் பொதுவான ஒருவனாக, பாரபட்சம் இல்லாமல் ஏற்றுக்கொள்கின்ற பதவிக்கு நான் உண்மையும் நேர்மையுமாக இருப்பேன் என்று பதவி ஏற்பதுதான் நமது சட்டத்தினுடைய மரபு. அந்த வழியில் மதச்சார்பின்மையை பேசுகின்ற, அரசியல் அமைப்பு சட்டத்தின் வழி நடக்கின்ற ஒரு நாட்டின் பிரதமரோ அல்லது முதல்வரோ இதுபோல ஒரு மதத்தின் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய, அது பள்ளிவாசலாக இருந்தாலும் சரி, வேறு எந்த மதத்தை சேர்ந்த எந்த தளமாக இருந்தாலும் சரி, அதை நாங்கள் மறைப்போம் என்று சொல்வது இது அபத்தத்திலும் அபத்தம் இல்லையா? அதிலும் குறிப்பாக இந்து மதத்தை, இந்து சனாதனத்தை தீவிரமாக நான் பின்பற்றுகிறேன், RSSின் வழி வந்தவன் என்று சொல்லக்கூடிய நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதலில் இந்து மதம் என்ன சொல்கிறது? இந்து மதமும் அதைத்தான் சொல்கிறது. ஆம், இறைவன் தான் மிக பெரியவன் என்பதைத்தான் இந்து மதமும் சொல்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அதே இந்து மதம் தான் சொல்கிறது, உலகத்தில் மன்னிக்க முடியாத பாவங்கள் எது என்று கேட்டால் ஒரு 6 பாவத்தை பட்டியல்படுத்துகிறது. அந்த 6 பாவங்களில் முதன்மையானதாக அந்த 6 பாவங்களில் மிக முக்கியமானதாக சொல்லப்படுவது, ஒருவன் இந்து மதத்தில் பிறந்த ஒருவன் வன்முறை செய்தான் என்று சொன்னால் அது மன்னிக்க முடியாத பாவம் என்று சொல்கிறது. அப்படி மன்னிக்க முடியாத பாவம், அந்த வன்முறை என்பதில் எதெல்லாம் வரும்னு கேட்டீங்கன்னா, ஒருவனை கத்தியை எடுத்து குத்துவதோ, கட்டையை எடுத்து அடிப்பதோ, அரிவாளை எடுத்து வெட்டுவதோ மட்டும்தான் வன்முறையா என்று கேட்டால் இல்லை. மாறாக ஒரு மனிதனையோ ஒரு விலங்கையோ மன ரீதியாக, உணர்வு ரீதியாக, உளவியல் ரீதியாக காயப்படுத்துவதும் வன்முறைதான் என்று அதே இந்து மதம் தான் வரையறை செய்கிறது. அப்படி பார்த்தால் 32 கோடி மக்கள் வாழுகின்ற ஒரு நாட்டில் இஸ்லாமிய மக்களின் நம்பிக்கையாக இருக்கின்ற, அவர்களுக்கு பரிச்சயமான, அவர்களுக்கு நம்பகமான அந்த அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை மறைப்பதோ அல்லது மினராவை மறைப்பதோ இந்த நாடு ஒரு மதச்சார்பின்மை உள்ள நாடுதானா என்ற ஐயப்பாட்டை அந்த சமூகத்தின் மத்தியில் எழாதா? எல்லாவற்றிற்கும் மேலாக அதை மறைக்கின்ற இந்த அரசுகள் இல்லை இல்லை, இனிமேல் இஸ்லாமியர்களுடைய வரி பணம் எங்களுக்கு வேண்டாம்,
இஸ்லாமிய நிறுவனங்களிலிருந்து வரக்கூடிய வரி பணமோ லாபமோ அவர்கள் செலுத்துகின்ற இஸ்லாமியர்கள் செலுத்துகின்ற வீட்டு வரி, நில வரி, நீர் வரி, சாலை வரி, கலால் வரி, ஜிஎஸ்டி வரி என்று அவர்கள் செலுத்துகின்ற எந்த வரியும் வேண்டாம் என்று அறிவிப்பதற்கு இந்த அரசுகள் தயாராக இருக்கிறதா? எல்லாவற்றிற்கும் மேலாக எழுகின்ற பெரிய அச்சம் என்னவென்று சொன்னால், சமீபத்தில் ஹோலி பண்டிகை கொண்டாடப்பட்டது. அப்படி கொண்டாடப்பட்ட போது எங்கெல்லாம் பாஜக வலுவாக ஆட்சியில் இருக்கிறதோ அந்தந்த மாநிலங்களில் எல்லாம் ஹோலி பண்டிகைக்கு முன்பாக அந்த பள்ளிவாசல்கள், மினராக்கள் எல்லாம் இது போல பதாகைகளை வைத்து மறைக்கின்ற வேலையை அந்தந்த அரசுகள் செய்தது. அப்படி பாஜக செய்வதை போல இங்கு நாங்கள் பாஜகவிற்கு எதிராக இருக்கிறோம், சனாதனத்தை நாங்கள் தான் வலிமையாக எதிர்க்கிறோம் என்று சொல்லுகின்ற இந்த திராவிட மாடல் திமுக ஆட்சியில் இதுபோன்று அந்த வடமாநிலத்தின் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிலும் இது போன்று பள்ளிவாசல்களை எல்லாம் பதாகையை வைத்து மறைக்கின்ற வேலையை செய்வதால் தான் திரும்ப திரும்ப சொல்லுவது ஒன்றுதான். திரும்ப திரும்ப சொல்லுவது பாஜகவும் திமுகவும் எப்போதும் கூட்டணி தான், மறைமுக கூட்டணி, கள்ள கூட்டணி. எனவே இந்த பிரச்சனை என்பது ஏதோ ஒரு இஸ்லாமிய சமூகத்தின் பிரச்சனை தானே, அவர்கள் தானே பாதிக்கப்பட்டிருக்காங்க, அப்படியெல்லாம் இல்லை. மாறாக ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் இந்த தமிழ்நாட்டில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒற்றுமையாக தாய் பிள்ளை போல நகமும் சதையும் போல வாழுகின்ற தமிழ்நாட்டில் 3 நாளைக்கு முன்பாகத்தான் இஸ்லாமியர்கள் கொடுத்த அந்த ரமலானுக்கு தந்த பிரியாணியை இந்த மண்ணில் இருக்கின்ற பெரும்பான்மையான இந்துக்கள் சாப்பிட்டு இருக்கிறார்கள், நாம் சாப்பிட்டிருக்கிறோம். எனவே உண்ட சாப்பாட்டிற்கு விசுவாசமாக இருக்கிற நாம் இந்த பிரச்சனைக்காக இஸ்லாமியர்கள் போராடுகிறார்களோ இல்லையோ, இஸ்லாமியர்கள் வருந்துகிறார்களோ இல்லையோ, இந்து சமூகத்தில் பிறந்து இஸ்லாமியர்களின் சகோதரர்களாக இருக்கக்கூடிய நாம் இதை கட்டாயம் கண்டிக்க வேண்டும். இதை யார் செய்திருந்தாலும், எந்த அரசு செய்திருந்தாலும் கட்டாயம் இது கண்டிக்கப்பட வேண்டியது. பிரதமர் வருவதற்கு முன்பாக அந்த பள்ளிவாசலில் மறைக்கப்பட்ட பதாகையை மீண்டும் எடுக்க வேண்டும், அது காட்சிப்படுத்தப்பட வேண்டும். இதுதான் இங்கு இருக்கின்ற ஒவ்வொருவருடைய ஆசை, நிலைப்பாடு. எல்லாவற்றிற்கும் மேலாக இத்தனை நடந்ததற்கு பின்பாகவும் இதற்கு மேலும் மானம் கெட்டு, ஈனம் கெட்டு, வெட்கம் கெட்டு திமுகவிலே கருப்பு சிவப்பு கரைவேட்டிய கட்டிக்கிட்டு இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய அந்த திமுக இஸ்லாமிய ஊப்பிக்கள் இந்த வேலையை செய்வதற்கு பதிலாக ஊருக்கு போகின்ற வேலையை செய்யலாம்.